கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார். இன்றைக்கு உலகமே அவரை உயிர்த்தெழுந்தவராய் கொண்டாடி கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்பொழுது நம்மோடு ஜீவன் உள்ளவராகவே வாசம் பண்ணுகிறார். அதைத்தான் தன்னுடைய அன்பின் சீஷனுக்கு அவர் சொன்னார். இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் ஜீவிக்கிறேன். அப்போ நாம் ஆராதிக்கிற கர்த்தர் ஜீவிக்கிறார். எனக்குள்ளே உங்களுக்குள்ளே அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். ஆகவே அந்த கர்த்தரை தான் நாம் ஆராதிக்கிறோம். அவரைத்தான் மகிமையெல்லாம் பாடி துதித்தது போல நமக்காக யாவையும் நேர்த்தியாய் செம்மையாய் அதினதின் காலத்தில் செய்கிறவரும் செய்து முடித்தவரும் நமக்காய் செய்து கொண்டிருக்கிறவரும் அவரே. இப்போ நாம் உயிர்த்தெழுந்த தேவனுடைய சமூகத்திலே ஜீவன் உள்ளவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். தேவனுக்கு எப்பொழுதும் எண்ணிக்கை பெரிது அல்ல. தேவனுக்கு அவரை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிற நல்ல ஆண்டவரைத்தான் நானும் நீங்களும் அடைக்கலமாய் கொண்டுள்ளோம். ஆகவே இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை, ஆவியானவர் ஒரு காரியத்தை இதயத்திலே பேசினார். அதை உங்கள் மத்தியிலே சொன்னால் நலமாயிருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனு உருவாய் மரியாளின் கர்ப்பத்திலே அவர் உருவாவதற்கு முன்பாக, அந்த நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்குது, எல்லாவற்றுக்கும் முன்பாக தேவன் அவரை ஜனிப்பித்தார். பிதாவாகிய தேவன் தன் குமாரனை கர்ப்பத்தரித்து தம் ஆவினால் உருவாக்கி அவரோடு வைத்துக் கொண்டு காலம் நிறைவேறின பொழுது அவரை நமக்காக தந்தார். அப்போ தேவன் ஒரு காரியத்தை செய்தார், அதனுடைய பிரதிபலிப்பை அவர் பூமியிலே தம் பிள்ளைகள் மத்தியிலே செய்ய விரும்புகிற கர்த்தர். அதற்காகத்தான் தம்முடைய குமாரனை அவர் ஜனிப்பித்தார் என்று நீதிமொழிகள் 8வது அதிகாரம் அழகாக அவருடைய அந்த பிறப்பை, அவருடைய உருவாக்குதலை வேதம் அழகாய் எழுதி வைத்திருக்கு. இந்த வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்பட்ட அந்த பாடலை பாடும் பொழுது, அப்போ நமக்கு எப்படி ஒரு தரிசனம் வைத்தாரோ அந்த தரிசனம் உருவானது பிதாவிடத்தில் இருந்து. அந்த தரிசனத்தை அவர் கர்ப்பம் தரித்து அதை நமக்காக இந்த பூமியிலே அனுப்பினார். அதை சிதையாமல் நமக்காக வெளியிலே தந்து நம்மை மீட்டுக் கொண்டார். அதைத்தான் இன்றைக்கு உலகமும் உயிர்த்தெழுந்த தேவனாய் பாடி துதித்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருக்கிறவர், ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கிறவர், ஒவ்வொரு செகண்டும் நம்மோடு இருக்கிறவர். இந்த உணர்வை நாம் ஒரு நாளும் மறந்து போயிடவே கூடாது. அப்போ நாம் கடந்த வாரம் கற்றது உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. இன்றைக்கு அநேக பெரிய காரியம் அல்ல, ஆண்டவர் எளிமையாக பேச விரும்புகிறார். எளிமையான ஒரு காரியம் நாம் பல கோணத்திலே கற்றுக்கொண்டாலும் இன்றைக்கு நாம் தடுமாறி நிற்கிறதும், சபைகள் தடுமாறி நிற்கிறதும், தேவ பிள்ளைகள் தடுமாறி போறதற்கும் ஒரே காரணம் என்ன? அதை தேவனுடைய வார்த்தையினூடாக நாம் பார்த்து கர்த்தரின் வேதம் நமக்கு காண்பிக்கிற விசுவாச வாழ்வு என்ன என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டால் நாம் தேவனோடு நடப்பது நமக்கு இலகு. அப்போ தேவனோடு நம்முடைய விசுவாசம் சரியா இருக்கணும் என்றால் நாம் வேத வார்த்தைகளை புரிந்து கொள்வதில் தான் நம்முடைய விசுவாசத்தை அவரோடு இணைக்க முடியும். இல்லை என்று சொன்னால் நாம் விசுவாசிக்கிறோம் என்று அறிக்கை செய்கிறவர்களாய், விசுவாசிக்கிறோம் என்று சொல்லிட்டு பின்பாக அவரை மறுதலித்து அவரை விட்டு ஓடுகிற சந்தர்ப்பங்கள் நமக்கு எதிராக வரும் பொழுது நாம் ஏன் ஓடுகிறோம், நாம் ஏன் மறைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் நமக்குள்ளே சரியான அந்த விசுவாச வாழ்வு இல்லை என்று ஆண்டவர் காண்கிறார். ஏன்னா தேவனோடு நீங்க நடக்கணும் என்று சொன்னால் விசுவாச வாழ்வு மிக 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 முக்கியம். என்றா பழைய ஏற்பாட்டு காலத்தை காட்டிலும் புதிய ஏற்பாட்டிலே விசுவாசிகள் என்று நம்மை அடையாளப்படுத்தி ஆவியானவர் காண்பிக்கிறபடியினால் விசுவாசமே நம்மோடு தேவனை இணைத்து, ஆவியானவரை இணைத்து, பரலோகத்தை இணைத்து இந்த பூமியிலே நடப்பிக்கிறதா இருக்கிறபடியினால் நாம் இன்றைக்கு பார்க்க போது சங்கீதம் 19வது அதிகாரத்தில் இருந்து அவருடைய வேதத்தை நாம் முதலாவது புரிந்து கொண்டு நமக்கு தெரிந்த வார்த்தைகள் தான், ஆனால் தேவன் அதனூடாகவே பேச விரும்புகிறார். ஏழை மட்டும் வாசிங்க, 681வது பக்கம், 19வது சங்கீதம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேரியை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது.
பாருங்க, சங்கீதக்காரனுக்கு ஆவியானுடைய வெளிப்பாடு கொஞ்சம் பாருங்க, எவ்வளவு தெளிவாக ஆவியானவர் இந்த வார்த்தையினூடாக நம்மோடு பேச விரும்புகிறார். இந்த வெளிச்சம் தாவீதுக்குள்ள இருந்தது. இந்த வெளிச்சம் இருந்தபடியினால்தான் தாவீதை விசுவாச அந்த ஓட்டப்பட்டியலை நீங்க பார்க்கலாம். அப்போ அதற்கு அவனுக்கு ஆவியானவர் போதித்த இந்த வார்த்தைகள் தான் அவனுடைய விசுவாசத்தை எந்த சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவனை நிலைநிறுத்தி அவனை ஜெயம் பெற்ற, தனக்கு பிரியமான, இதயத்துக்கு ஏற்றவனாக அவனுடைய நாமத்தை சொல்லி தன்னை கூப்பிடும் பொழுதே அவர் திரும்பி பார்க்கிற அளவுக்கு தாவீதோடு தேவனுடைய இருதயம் இணைந்திருக்கிறது என்று சொன்னான். அவன் காண்பித்த அந்த விசுவாசம். அப்போ அந்த விசுவாசத்துக்குள்ளே நமக்கு தேவன் காண்பிக்கிற, அடையாளப்படுத்தி காண்பிக்கிற அந்த வார்த்தைக்குள்ளே என்னத்தை காண்பிக்கிறார்? விசுவாசம் அவரோடு இருக்கணும் என்றால் அவருடைய வார்த்தை, அதாவது வார்த்தையான தேவன் குறைவற்றவர், நம்மை உயிர்ப்பிக்கிறவர், சத்தியம் உள்ளவர், ஞானம் உள்ளவர், செம்மையானவர், சந்தோஷத்தை தருகிறவர், அவருடைய வழிகள் தூய்மை, பரிசுத்தம், நம்மை தெளிவிக்கிறவர் என்றால் நம்மை சரிப்படுத்தி நடத்துகிறவர். இதை நாம் புரிந்து கொண்டா நம்முடைய வாழ்க்கை கர்த்தரோடு விசுவாச பயணத்திலே நாம் அழகா இணைந்து ஒன்றாக பிரயாணம் செய்ய முடியும். நாம் இதை புரிந்து கொள்ளாத படியினால்தான் நம் சூழ்நிலைகளை பார்த்து இடறி போகிறோம். நமக்கு நடக்கிற சம்பவங்களை பார்த்து நாம் இடறி போகிறோம். நாம் எதை விட்டு இடறி போகிறோம் என்றால் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நம்மை தூரப்படுத்துகிறோம். கர்த்தருடைய அந்த சந்தோஷத்தை விட்டு நம்மை தூரப்படுத்துகிறோம். கர்த்தர் கொடுக்கிற சமாதானத்தை விட்டு நாம் தூரப்படுத்துகிறோம். பரலோகத்தை விட்டே நாம் தூரப்பட்டு அந்நியர்கள் போல காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அழைக்கப்பட்டதோ தரிசனம் தந்து தன் குமாரனுக்குள்ளே அவரை ஜனிப்பிப்பதற்கு ஏதுவான தரிசனத்தை தனக்குள் உருவாக்கின கர்த்தர் நமக்கு அதை தரும்படியாகத்தான் குமாரனை அனுப்பினோம். குமாரனை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உயிர்த்தெழுதலை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வருஷம் கொண்டாடுகிறார்கள். நமக்கு அவர் அனுதினமும் உயிர்த்தெழுந்த தேவனாய் நம்மோடு வாசம் பண்ணுகிறார். ஆகவேதான் நமக்குள்ள ஜீவன் இருக்கிறது, நாம் சுவாசிக்கிறோம். இன்றும் இந்த பூமியிலே நாம் மிகுதியா இருக்கிறோம் என்றால் அதுக்கு ஒரே காரணம் அவர் ஜீவிக்கிறார். அப்போ அந்த ஜீவனுள்ள தேவனோடு நம்முடைய விசுவாச பயணம் சரியா இல்லைண்டா நாம் தோற்ற வாழ்க்கை முடிவிலே தோற்று போய் அவரிடத்தில் நிற்கும் பொழுது அவர் நம்மை பார்த்து துக்கப்படுகிற ஒரு காரியம் நடப்பதற்கு சாத்தியங்கள் உண்டு. ஆகவேதான் நீங்க பாருங்க, 18வது சங்கீதத்துல 30வது வசனத்தை வாசிங்க. அதுக்கு எதிர்த்த பக்கத்துல இருக்கு. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, நம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். ஆமென், கேடகமாய் இருக்கிறார். அவரை நம்புகிற யாவருக்கும் அவர் அதாவது விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் கேடகம். அவர் புடமிடப்பட்டவர், வார்த்தையானவர் புடமிடப்பட்டவர், நமக்கு கேடகமாய் மாறிவிட்டார். ஆகவேதான் எபிரேயரிலே விசுவாசத்தை கேடகமாய் அடையாளப்படுத்தி பவுல் காண்பிக்கிறார். அதை நமக்கு கேடகம் என்று சொல்றார். கேடகம் தான் நம்ம எல்லா அஸ்திரங்களிலிருந்து, எல்லா வாழ்வெட்டி அந்த நாட்களை ஈட்டி அப்படி பல எல்லாத்துல இருந்து அந்த கேடகம் தான் நம்மை காப்பான். இந்த நாட்களில் இங்க போலீஸ்கள் அவருடைய கரங்களை பாருங்க வைத்திருப்பாங்க, இப்படியே பெரிய நீட்டா வைத்துட்டு பிடிச்சிட்டு இப்படியே உள்ளுக்குள்ள இருப்பாங்க. அப்படிப்பட்ட கேடம் நம்மை முழுவதும் மறைக்கிற கேடம் விசுவாசம். அதோட வார்த்தைக்குள்ள இருந்து நமக்கு கொடுத்திருக்கிறார் வார்த்தையாளர். அப்போ அந்த விசுவாசம் குறைவற்றது. நாம் அதை புரிந்து கொள்ளணும். நாம் விசுவாசத்திலே குறைபட்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் சரியாக வார்த்தையை புரிந்து கொள்ளல, எங்கள் தேவனை நாம் சரியாக பற்றி கொள்ளல. ஏன் நாம் தடுமாறி போகிறோம்? நம்முடைய கண்களை தெளிவிக்கிற அவருடைய அந்த விசுவாச பார்வை நமக்குள்ள இல்லாம போகுது என்று சொன்னா நாம் இன்னும் சரியான அந்த விசுவாசத்துக்குள்ள இல்லை. ஏன் அந்த விசுவாசத்துக்குள்ள இருக்கிற அந்த சத்தியமும் ஞானமும் எனக்குள்ள ஏன்னா அங்கே பவுல் பல இடங்களை சொல்லுகிறான். விசுவாசத்தை குறித்து பலவிதமாய் வியாக்கியம் பண்ணி எழுதுகிறதை நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கலாம், நிருபத்திலே பார்க்கலாம். அப்போ அது ஒரு வரம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இது ஒரு வரம், தேவனே விரும்பி கொடுத்தது. அப்போ இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் தள்ளாடி போய், நம்முடைய விசுவாச வாழ்வு தள்ளாடி போய் அநேகர் அதன் நிமித்தமாய் மனிதர்களோடு அல்ல தேவனோடு எதிர்த்து தேவனுக்கு விரோதிகளாய் மாறிவிட்டார்கள். அதுதான் பரிதாபம். அதுதான் கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கிற பெரிதான பொல்லாத நிலையாய் மாறிவிட்டது. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நான் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பேனோ என்று ஆண்டவருக்கே ஒரு சந்தேகம். ஆண்டவருக்கு தெரியும்
தம் ஜனங்களை குறித்து அவருக்கு நன்றாய் தெரியும். யாரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியது இல்லை. சிலவாம் ஜெப வீட்டு பிள்ளைகளை குறித்து அவர் நன்கு அறிந்திருக்கிறார். உலகத்திலே அவர் ரட்சித்த அத்தனை பிள்ளைகளை குறித்தும் அவர் நன்கு அறிந்திருக்கிறார். தம் தாசனாகி தாவீதை அவர் நன்கு அறிந்திருந்தார். ஆகவேதான் பாருங்க, தாவீது அந்த ஓட்டத்தை அந்த நாட்கள்ல அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாய பிரமாணங்களின் படி தன்னை காத்து அந்த விசுவாசத்தை, புதிய ஏற்பாட்டு விசுவாச தரத்துல வாழ்ந்த ஒரு மனிதன், பரிசுத்த ஆவியிலே நிரம்பி எல்லாவற்றையும் எழுதினேன் என்று சொல்லுற அளவுக்கு அவன் புதிய ஏற்பாட்டிலே ஒரு அங்கமாய் மாறினதான். நான் நீங்களும் கிறிஸ்துவோட அப்படி ஒரு அங்கமாய் மாற. அப்போ ஒரு மனுஷியுடைய வாழ்க்கை நமக்கு தெரிந்ததுதான். ஆனா அதுக்குள்ள நீங்க பாருங்க, அவைக்குள்ள இருந்த காரியம், அதை எப்படி அவ அறிக்கை சேர்ந்த அத்தனை வார்த்தைகளும் அவ சொல்லுகிற வார்த்தைக்குள்ள இருக்கு. அவ எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டு, எப்படி பலம் கொண்டு, எப்படி செம்மையாகி, எப்படி தூய்மையாகி, தான் சொன்னதில் எல்லாவற்றிலும் அவருடைய விசுவாசம் மகா பெரிய. நமக்கு இருக்க வேண்டிய விசுவாசம், கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற சபையாகிய ஸ்திரீக்கு இருக்க வேண்டிய விசுவாசம், ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் தேவ மனுஷனுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு விசுவாசம் என்ற சாதாரண விசுவாசம் அல்ல, அசைத்து போடுகிற விசுவாசம், தேவனை எழுதி வைத்திருக்கிற விசுவாசம். அதுக்குள்ளே இருக்கிற காரியங்கள் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா முடிவில் என்ன நடக்கும் என்பதை கூட தெளிவாய் தீர்க்கதரிசனமாக உரைத்த விசுவாசம். தனக்கு எதிராக இருந்த அத்தனை காரியங்களை மறந்து தேவன் பால் கொண்ட அந்த விசுவாசத்தின் நிமித்தம் அவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள், அதை நாம் பார்த்து தேவன் நமக்கு காண்பிக்கிற சில ஆலோசனைகளை பார்த்து பின்பாக ஒரு ரகசியம், நம்முடைய விசுவாசத்துக்கு மிகவும் ஒரு ஒரு வார்த்தை, அது மிகவும் நமக்கு வேண்டியதா இருக்கு. அந்த வார்த்தை தான் நம்முடைய விசுவாசத்தின் திறவுகோலா எப்பொழுதும் இருக்கணும். அதை சபை பயன்படுத்தணும், தேவ பிள்ளைகள் பயன்படுத்தணும். அதை நாம் பார்த்து முடிக்க போகிறோம். ஆகவே 1 சாமுவேல் 2வது அதிகாரம் நமக்கு தெரிந்ததுதான். ஆனாலும் இதுக்குள்ளே இருக்கிற காரியங்களை மீண்டுமாய் பார்த்தால் நலமாயிருக்கும். நாம் பல தடவைகள் இதை கடந்து போயிருக்கிறோம். ஆனால் நம்முடைய அறிவு குறைவுள்ளதாகவே நாம் மீண்டும் மீண்டும் பார்த்து நம் விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வோம். அது நலமாயிருக்கும். ஒன்றிலே இருந்து வாசிங்க, 10 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை வாசிங்க. பின்பாய் நம்ம ஒன்றாய் பார்ப்போம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பக்கங்களின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, என் ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரைப் போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, அல்லாமல் வேறொருவரும் இல்லை, தேவனைப் போல என் கண்களையும் இல்லை, இனி மேட்டுமையான பேச்சை பேசாதீர்கள், அகந்தியான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஞானமுள்ள தேவன், செய்திகள் யதார்த்தம் அல்லவோ? பலவான்களின் வில் முறிந்தது, பல்லாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். திருப்தியா இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியா இருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள். மலடியா இருந்தவள் ஏழு பெற்றாள், அநேக பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். கர்த்தர் கொள்ளுகிறவரும் இருக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து பெரியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவர்கள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. கர்த்தரோட வழக்காடுகிறவர்கள் வெறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலனளித்து தான் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தார். ஆமென், ஆமென். வேதம் காண்பிக்கிற அவருடைய நாம் பார்த்தது போல அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற அத்தனை காரியங்களுக்கு ஒப்பான ஒரு அறிக்கையை அன்னாள் செய்கிறார். அப்போ நீங்க இந்த அன்னாளை கொஞ்சம் சற்று நீங்க புரிந்து கொள்ளணும். நம்புவதற்கு ஏதுமே இல்லை. அங்கே மறுமனையாட்டி உண்டு, அவளை
அனுதினமும் நிந்தித்து அவளை துக்கப்படுத்துவதற்கு. அதே போல நீங்க கணவனை பாருங்க, சொல்லுகிறார் உனக்கு பிள்ளை தேவையோ நான் இருக்கிறேன் என்று கணவன் பேசுகிறான். என்ன, கணவனுக்கு மற்ற மனைவியுடான பிள்ளைகள் உண்டு. அப்போ கணவனிடத்திலும் அவன் என்னதான் ஆசையை சொன்னாலும் கணவன் அதை லேசா எடுத்து அந்த காரியத்தை அவ்வளவா அக்கறை செலுத்தாமல் இருந்த காரியத்தை நாம் ஆனாலும் அண்ணாலை நேசித்த கணவன் அவனுக்கு எப்பொழுது 2 பங்கை கொடுத்தார் என்று வேதம் அது முதல் அதிகாரத்திலே சொல்லுகிறது. அப்போ பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ எந்த நம்பிக்கையும் இல்லை. வாழ்ந்த காலத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கணவன் நினைச்சிருந்தா இவை பிள்ளை இல்லைன்னு சொல்லி தள்ளி இருக்கலாம். இவ தன்னுடைய தாய் வீட்டுக்கு திரும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனா பாருங்க, இந்த மகள் தன்னுடைய எல்லாவற்றையும் கொண்டு போய் யாரிடத்துல போகணுமோ போய் அறிக்கை பண்ணிட்டான். அறிக்கை பண்ணினது மாத்திரம் அல்ல, அந்த அறிக்கையில் அவ உறுதியா இருந்தான். பாருங்க, யாரும் நான் நீங்க யாரும் செய்ய முடியாது. நாம் நம்முடைய பிள்ளைகளை ஊழியத்துக்கு கொடுக்கிறதுக்கே தடுமாறுகிறவர்கள். நாம் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கென்று வளர்ப்பதற்கு தடுமாறுகிறவர்கள். நாம் நம்முடைய பால் மறக்காத பிள்ளையை கொண்டு போய் கர்த்தருக்கென்று நாம் பிரதிஷ்டை பண்ணுவோமா? இல்லை. அநேக பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தை மறுதளித்து பிள்ளையை கொண்டு கர்த்தருடைய சமூகத்தை ஒப்பு கொடுக்காத ஜனங்களும் இருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் நாங்கள். அண்ணால பாருங்க, கிறிஸ்து வெளிப்பட இல்லை. இன்னும் அவனுக்கு சங்கீதங்கள் எழுதி கொடுக்கப்பட இல்லை. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. இதன் பின்பாக தான் தாவீது தோன்ற போகிறான். அப்ப சங்கீதங்கள் இருக்கிற ஆழங்கள், சங்கீதத்தில் இருக்கிற ஆச்சரியமான செய்திகள் எனக்கு தெரியாது. ஆனா அதற்கு ஒப்பான காரியங்களை அவன் எழுதி வைத்திருக்கிறான். இதை தாவீதும் எழுதி வைக்கிறான். அப்போ இது எப்படி இந்த மகளுக்குள்ளே கரு கொண்டது, எப்படி இது வந்தது என்ற அந்த மகள் எல்லாவற்றையும் தள்ளி போட்டு தேவன் பேர்ல வைத்த விசுவாசம், அதுக்கு வேதம் சாட்சி. அவை எதை பொருத்தனை பண்ணி விசுவாசித்து பெற்றுக் கொண்டான் அதையே கர்த்தருக்கு முழு மனதாய் கொடுத்தான். சாதாரணமாய் அல்ல, முழு மனதாய் கொடுத்தான். அப்போ அந்த விசுவாசம் கர்த்தரை அசைத்தது. அந்த விசுவாசம் பரலோகத்தை அசைத்தது. அந்த விசுவாசம் அவனுக்கு கேடம். அவனை சொல்ற கேடவர், என் கண்மலை ஆனவர், துதிக்கப்படுவார். நான் பலட்சமாயிருந்தேன், கேடகமற்றவர்களாய், அடிக்கப்படுகிறவர்களாய், நிந்திக்கப்படுகிறவர்களாய் நான் இருந்தேன். ஆனால் தேவன் எனக்கு ஒரு கேடகத்தை கொடுத்தார். அந்த விசுவாச கேடகத்தினால் நான் இப்பொழுது துதிப்பேன் என்று சொல்லி அவர் துதித்ததை நாம் பார்க்கிறோம். ஆச்சரியமான காரியங்களை அவர் சொல்லுகிறார். ஆச்சரியமான இதை பின்பாய் மரியாள் சொல்லுகிறார். இதில் இருக்கிற சில வார்த்தைகளை நீங்க லூக்கா எடுத்து வாசி பாருங்களா. மரியாள் சொல்லுகிறார் எப்படி அவர் தேவன் செய்கிறார் என்று சொல்லி. அப்போ விசுவாசத்தால எப்படி தேவனை நீங்க அசைக்கலாம், எப்படி நீங்க தேவனோட இணையலாம் என்றால் அது இலகு. விசுவாசம் தேவனை அசைக்கும். விசுவாசம் தேவனை உங்களிடத்தில் இறங்கி வர பண்ணும். விசுவாசம் தேவன் உங்களுக்குள்ளே கருத்தரிக்க பண்ணும். அப்போ உங்க வார்த்தைகள் எல்லாம் விசுவாசம். இன்றைக்கு அதை நாம் விட்டுட்டோம். நான் உட்பட விசுவாசத்தில் தடுமாறுகிறேன். எல்லாருக்குள்ளேயும் தடுமாறும். இந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்தா நாம் அண்ணாலை போல உறுதியாய் இருப்போம். நமக்கு தெரியும் தேவன் நம்மை அழைத்தார் என்று நாம் சொல்லுகிறவர்கள் மாத்திரம் அதற்குரிய கிரியை நம்மிடத்தில் இல்லை. பாருங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை, அண்ணாவுடைய சூழ்நிலை சாதாரண சூழ்நிலை அல்ல. அவர் தேவனை விசுவாசித்து அறிக்கை பண்ண நிமித்தம் எல்கானா என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதம் எழுதி வைத்திருக்கிறது. அதன் நிமித்தமாய் ஒரு தீர்க்கதரிசியும் ஒரு நியாயாதிபதியும் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்படுகிறார்கள், ஒரு ஸ்திரீ. அப்போ சபையுடைய விசுவாசம் தேசத்துக்கு தீர்க்கதரிசிகளை கொடுக்கும், தேசத்துக்கு ஊழியர்களை கொடுக்கும். ஆனால் சபை தள்ளாடி போய் நிற்கிறது. அண்ணாளுக்குரிய விசுவாசம் சபைகளுக்குள்ள இல்லை. கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டோம், இரத்தத்தை மீட்கப்பட்டோம், சரீரத்தை உண்ணுகிறோம், எல்லாம் நல்லது. ஆனால் நமக்குள்ள இல்லையே. தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம். தேவன் உங்களிடத்தை மழையை பெற்றுட்டு வான்னு சொல்ல இல்லை. விசுவாசித்தா பேசு என்று சொல்லுகிறான். விசுவாசித்து நீங்க பேசணும். உங்க சூழ்நிலைகளை அண்ணால் பேசினால் போல் தேவ சமூகத்தில் பேசினால், விசுவாசித்தபடினால் பேசினால் நீங்க பேசணும். பேசிட்டா தேவன் திறப்பா. உண்மை உள்ளவர்.
இந்த விசுவாசத்தை குறித்து இந்த காரியங்களை காண்பித்த பொழுது இந்த காலையில் ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். ஆவியானவர் அதை என்னை பார்க்க பண்ணினார். ஒரு அரை மணித்தியாலம் ஜெபம் பண்ணிட்டு அதில் இருக்கும் பொழுது அந்த ஒரு கிளிப்பிங்கை தட்டும் பொழுது ஒரு நைஜீரியாவில் இருக்கிற ஒரு தேவ மனிதனுடைய ஒரு 10 நிமிஷம். அப்போ அதை இதே வந்து பார்க்கணும் போல இருக்குது. அப்போ அதை அழுத்தும் பொழுது அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்னுடைய சிறிய மகள் பெரிய ஊழியர், பெரிதான ஊழியர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிறிஸ் என்று சொல்லி பெரிய ஊழியர், நைஜீரியாவில் ஒரு பெரிய ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறார். அதான் எனக்கு ஆச்சரியம். சொல்ல என்னுடைய மகள், சிறு வயது மகள், நான் மேல் வீட்டில இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன், நன்றாய் நடந்து கொண்டு ஓடி ஆடி விளையாடின மகள் திடீரென்று அவள் முடமாய் செயலற்றவள் போல் ஆகி கீழே விழுந்து விட்டான். அப்போ நான் ஓடி போய் அவளை தூக்கி நிறுத்தும்படி பார்க்க முடியல. அப்போ அந்த மகளை தூக்கி கொண்டு ஒரு இதுல வைத்து அவர் என்ன செய்யலாம், ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணியும் காரியம் நடக்க இல்லை. அப்போ திருப்பி மனைவியை கூப்பிட்டு மனைவியோடு சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு சொன்னார், இது எப்படி ஆயிற்று, தனக்கு அந்த சூழ்நிலை ஒன்றுமே புரியல, என்ன செய்யணும் ஒன்றுமே புரியல, ஒன்றுதான் ஜெபம் பண்ணணும் என்று அது ஜெபம் பண்ணினார். தொடர்ந்து இப்படியே 2-3 நாள் ஜெபம் பண்ணி பார்த்தா காரியம் நடக்கல. சரி, டாக்டர் இடத்துல கொண்டு போவோம் என் மகளை என்று டாக்டர் இடத்துல கொண்டு போனாரா. டாக்டர் எல்லா செக்அப் எடுத்து பார்த்துட்டு சொன்னாங்களா, உன் மகளால் இனி நடக்க முடியாது, உன் மகள் இனி நடப்பதற்கு ஏதுவாய் சரீரத்தில் எதுவும் இல்லை, தசைகள் எல்லாம் நரம்புகள் எல்லாம் அவளுக்கு சிக்கப்பட்டு எல்லாம் இறுகி போயிருக்கு, நடக்க முடியாது. ஆகவே இனியுடைய மகள், இளைய மகள், அவளை நீ அந்த வண்டியில வைத்து தள்ளி கொண்டு போகிற சூழ்நிலையில் தான் அவள் இருக்கிறாள் என்று சொன்ன உடனே அவர் வீட்டை கொண்டுட்டு அவர் உடனே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது உம்மால் கூடும், உம்மால் கூடாது எல்லாம் ஒன்றுமே இல்லையே, இதை நான் விசுவாசிக்கிறேன். டாக்டர் சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம், இதை நான் விட மாட்டேன். அப்ப காலையில அவர் ஆபீஸுக்கு போயிட்டு திடீரென்று பார்த்தா மகள் அங்கே அந்த வீல் சேர்ல இருக்கிற அந்த சிந்தை வந்த உடனே நோ என்று தான் சத்தமாய் கத்துவார். அப்போ ஊழியர்கள் ஓடி வந்து என்னன்னு கேட்டோடனே சொல்றாரு, ஒன்றுமில்லை. போகும்போது சொல்றார், என் மகள் எழும்புவார், என் மகள் நடப்பார், என் மகள் மீண்டுமாய் தன்னுடைய காரியங்களை செய்வார், இதை நான் விசுவாசிக்கிறேன். அதை தான் 7000 அது எத்தனை தரம் தான் சொன்னது என்று ஒவ்வொரு நாள் இதுவே தன்னுடைய அறிக்கை. பாருங்க, ஒரு தகப்பனுடைய அறிக்கையை பாருங்க. சூழ்நிலையை பார்த்து அவர் அதுக்குள்ள போக இல்லை, ஜீவிக்கிற சாட்சி. அப்போ இவர் 7 மாதம், 1 நாள் 2 நாள் இல்ல, 7 மாதம் விடவே இல்லை. அவருக்கு அந்த இதயத்துக்குள்ள அது வந்து என் மகள் நடப்பார். நடக்கும்போது சொல்றாரா, என் மகள் எழும்புவார், என் மகள் நடப்பார், என் மகள் எல்லாவற்றையும் செய்வார், என் மகள் முடமல்ல, என் மகளை என் கர்த்தர் எழுப்புவார், என் மகளை என் இயேசு. இதுதான் அறிக்கை. 7 மாசம் விட ஜோதி நம்ம தோத்து, நம்ம 7 மாசம் அப்படி அறிக்கை செய்வோமா? முடியாது. அண்ணா 10 மாதம் அங்க எத்தனை வருஷம் காத்திருந்தாலும் தெரியாது, கர்ப்பம் தரிக்க எப்ப எல்கானாவோடு சேர்ந்தாலும் தெரியும். ஆனால் தன்னுடைய அறிக்கையை, தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ணிட்டு வந்துட்டான், காத்திருந்திருக்க. அதுக்குள்ள அதுக்கு அனுப்பியிருப்பான் ஆட்கள் அவளை சீன்றதுக்கு, அவளை நீந்திக்கிறதுக்கு. நீ வளடு, உனக்கு பிள்ளை இல்லை, உனக்கு பிள்ளை வளர்க்காது, நீ பலட்சமானவள் என்று அவன் சொல்லி துதிக்கிறான். இனி இந்த பேச்சை எடுக்காத என்று சொல்லி. அப்போ அந்த ஊழியக்காரர் சொல்லுங்க, ஒரு நாள் காலை தான் எழும்பிட்டு வந்து பார்த்தா மகள் எழும்பி நிற்கிறான். எழும்பி நின்று இன்றைக்கு அந்த பிள்ளைக்கு திருமணம் ஆயிட்டு சொல்லுகிறான், என் தேவன் ஜீவிக்கிறான். இது ஆவியானவர் காண்பித்த, காலையில காண்பித்த. இதை பேசிவிட்டு நேற்றைய நாளே தேவன் இதை பேசி போட்டு இன்றைய காலையில அதற்கு சாட்சியாக அந்த காரியத்தை காண்பித்த. எனக்கு பெரிய சந்தோஷம், பெரிய சந்தோஷம். ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர், உறுதிப்படுத்துகிற உண்மை போல யாரும் இல்லை, நாம் தான் சரியான எல்லாத்திலும் குறைவுள்ளவர்கள். அப்போதான் ஆண்டவர் அந்த வசனத்தை 19வது சங்கீத வசனத்தில் இருக்கிற அந்த வார்த்தை, என் வார்த்தை குறைவற்றது மகனே, அதுல உன் விசுவாசத்தை வை. என் வார்த்தை அது தடுக்கிறது, அதுல உன் விசுவாசத்தை வை. என் ஞானம் உனக்கு போதுமானது, அதுல உன் விசுவாசத்தை வை. என் வழிகள் தூய்மையானவைகள், அதுல உன் விசுவாசத்தை வை. என் சத்தியம் உண்மையுள்ள, அதுல உன் விசுவாசத்தை வை. என் சந்தோஷம் மாறாது, அதுல உன் விசுவாசத்தை வை. ஆண்டவர் பேசிக்கொண்டே போனார். சொன்னார், இது கேள, சும்மா நான் விசுவாசிக்கிறது இல்ல, இதை எப்படி நீ விசுவாசிக்கணும், இதை கற்றுக்கொண்டு. இதுதான் விசுவாசத்துக்கு ஏதுவான காரியம்.
அப்போ நம்முடைய விசுவாசம் அண்ணாண்ட வாழ்க்கையை தான் காண்பித்து கொடுத்தான். நான் பார்த்த ஆண்டவர் எத்தனை பேர் விசுவாசத்தோடு முடித்தாங்க. பவுலை சொல்லுகிறாரு, ஆண்டவர் சொன்ன அண்ணாளுக்குள்ள இருக்கிறத பார், அவள் வாழ்ந்த காலத்தை பார், அவளுடைய அறிக்கையும் இந்த சங்கீதத்தை ஒப்பிட்டு பார். அவள் எப்படி தெளிவிக்கப்பட்டாள், எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டாள், எப்படி குறைவுள்ளவள் குறைவற்றவளாய் மாற்றப்பட்டாள். அவளுக்கு இத்தனை திரளான வார்த்தைகள் இல்லை, இத்தனை காரியங்கள் இல்லை. அவங்களுக்கு தெரிந்த வழி செலுத்தணும், நியாயப்பிரமாணம் கட்டளைகளை கை கொள்ளணும், இதுதான். அவ தவறி போறதுக்கு பல காரியங்கள் இருந்துச்சு. பல வழிகள் மகனே. ஒன்று கணவன் திறத்தி இருக்கலாம், இல்லை அவள் நிந்தித்ததை நிமித்தம் அவள் தன் உயிரை கூட மாய்த்திருக்கலாம். அந்த நாட்களில் அதெல்லாம் அப்படி நடக்கிற காரியங்கள். ஆனால் அன்னாளால் மாத்திரம் எப்படி ஒரு சாமுவேலை கற்பம் தரித்து என் கரத்தில் கொடுக்க முடிந்தது? அதுதான் சபை செய்ய சொன்னார். என் சபை கற்பம் தரித்து சாமுவேல்களை என் கரத்தில் கொண்டு கொடுக்கணும். என் சபை சீசர்களை கொடுக்கணும், என் சபை தீர்க்கதரிசிகளை கொடுக்கணும். என் சபை ஜீவனுள்ளது, என் சபை குறைவற்றது. என் பிள்ளைகள் மாறி பார்வையை செலுத்திவிட்டபடினால் குறைகளோடும் வலிகளோடும் வேதனைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அண்ணாளுடைய அறிக்கை 3 வருஷம் பலட்சமாயிருந்த இனி பேசாதீங்க. அதற்கு பின்பாய் தேவன் 3 ஆண் குழந்தைகள் 2 பெண் குழந்தைகளாய் கொடுத்து ஒரு பூரணத்தை கொடுக்கிறார். 6 பிள்ளைகள் அண்ணாளுக்கு கொடுத்ததை தேவனுக்கே கொடுத்தார். அவ அதுல மாறவே இல்லை. அந்த விசுவாசத்தை தான் தேவன் என்னிடத்துல உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். அதைத்தான் தேவன் நமக்கு கேடகம் என்று சொல்லுகிறார். அதைத்தான் தேவன் நமக்கு அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். நாம் அந்த விசுவாசத்தை விட்டுட்டோம். சிலவாம் மாத்திரமல்ல, உலகத்தில் நீங்க தேவ பிள்ளையோட நீங்க உரையாடி பாருங்க, அவர்களுக்குள்ளே இருந்து வருகிற வார்த்தைகள் நம்மை தடுமாற பண்ணுது, நம்மை தடுமாறி போக பண்ணுது. விசுவாசத்தோடு பேசினவர்கள் குறைவு. விசுவாசம் எப்படிப்பட்டது நமக்கு தெரியும். எபிரேயர் 11 எடுங்க, 1-2 எடுத்து வாசிங்க. புதிய ஏற்பாடு விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். ஹல்லேலூயா. முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றது இந்த விசுவாசத்தினால். நாம் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லுகிறோம். ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதுமில்லாத நேரத்தில் நம்பினான். விசுவாசத்தை விடாதபடினால் சாராள் அந்த விசுவாசத்துக்குள்ள இணைக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறான். அங்கே பின்பாய் நோவா தற்காலத்துல இப்ப நடக்கிறத அவன் தானே இல்லை, ஆனால் தேவன் சொன்ன எச்சரிப்பை விசுவாசித்தபடினால் தன்னையும் தன் குடும்பத்தையும் காத்துக் கொண்டான் என்று 11வது வசனம் அப்படியாய் சொல்லுகிறது. 11வது அதிகாரம் அதே போல ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறது. அவன் தன் குமாரனை கொடுத்து அவனை ஜீவனோடு மீண்டுமாய் பெற்றுக்கொண்டான். அப்போ நாம் கொடுக்கிறதற்கு நாம் தயங்குகிறோம் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் குறைவுள்ளது, நம்முடைய விசுவாசம் தெளிவில்லாது, நம்முடைய விசுவாசம் தூய்மையற்றது, நம்முடைய விசுவாசத்துக்குள்ள தேவ பக்திக்குரிய சத்தியம் இல்லை, அவருடைய அந்த அனந்த ஞானம் இல்லை. அப்போ அது செம்மையில் அது தார்மாராய் போகுது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் வேதத்தின்படி உன் விசுவாசம் இணைக்கப்பட்டால் வார்த்தையால் என்னோடு நீ இணைந்திருப்பாய், என் ஆவியானவர் கிரியை செய்வார். அப்போ நீங்க பார்க்கிறத வைத்து பேசவே கூடாது, நீங்க கேள்விப்படுகிற காரியங்களை வைத்து பேசவே கூடாது, டாக்டர் சொல்றதை வைத்து நீங்க பேசவே கூடாது. ஒரு சாட்சியை மாத்திரம் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு. இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு காரியம் என் மனைவிக்கு தெரியும். ஒரு கிழமைக்கு முன்பாக ஒரு சகோதரி அமெரிக்கா தேசத்துல இருந்து அவ திடீரென எனக்கு டெலிபோன் அடித்து அழுகிறார். அவ அங்கே PhD படித்துக் கொண்டிருக்கிறார். கணவன் டாக்டர், அவர் ஸ்ரீலங்காவில் இருக்கிறார். அவருக்கு சமீபத்தில் தான் திருமணமானது. அப்போ அவர் கடைசி இன்னும் 2 வருஷங்கள் முடிக்க. அப்போ திடீரென்று எடுத்து அழுது சொன்னார், பாஸ்டர் எனக்கும் என்னோடு இருக்கிற ஒரு பங்களாதேஷ் பிள்ளைக்கும் விசா வந்து டிஸ்ஆக்டிவேட் ஆயிட்டது. இவ்வளவு நாள் ஆக்டிவ் என்று காண்பித்த விசா இப்போ கேன்சல் செய்யப்பட்டு பிளாக் பண்ணப்பட்டு இருக்குது. நான் என்ன செய்ய?
என் படிப்பை நான் எப்படி முடிப்பேன், நான் என்ன செய்ய என்று அந்த மகன் சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுதே எனக்கு தெரியாது. பின்பாய் நான் கேள்விப்பட்டேன், அங்கே ட்ரம்ப் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறாரா, ஸ்டூடெண்ட் விசாக்களை அந்த சில காரியங்கள் ஈடுபட்டு அதை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி உடனடியாக 24 மணி நேரத்துக்குள்ள அனுப்ப சொல்லி அனுப்பி கொண்டிருக்கிறார். இவர் சொல்லும் பொழுதே ஆவியானவர் சொன்னான், விசுவாசிக்க சொல்லு. ஏன்னா அவன் ஜெபம் பண்ணி தான் அவனுக்கு அந்த விசா கிடைத்தா வந்தவர், அவன் அதை மறந்துட்டான். ஆனா ஆவியானவர் இதயத்திலிருந்து பேசுறான், சொல்லு விசுவாசி, நீ ஜெபம் பண்ணு. நான் விசுவாசித்து சொன்னது 2 காரியம் தான். நாளைக்கு காலையில உன் விசா ஆக்டிவ், நீ எடுத்து எனக்கு சொல்லுவாய், கர்த்தரை மாத்திரம் நீ மகிமைப்படுத்த. நான் போனை வைத்துட்டேன், அவ போட்ட மெசேஜ் கூட இருக்கு காலையில. அதே மாதிரி பாஸ்டர் அல்மைட்டி கர்த்தர் பெரியவர், அற்புதம் செய்தார், விசா பழையபடி ஆக்டிவ் ஆயிட்டு. எப்படி சாத்தியம்? நான் இமிகிரேஷன்ல வேலை செய்கிறவன் அல்ல, ஆனா தேவன் பேசினா செய்திடுவார். அப்போ நான் அந்த மகளுக்கு சொன்னேன், ஒரு நாள் விசுவாசத்தை விடக்கூடாது. இத்தனை காரியம் வாழ்க்கையில தேவன் விசுவாசத்தை தான் இந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார். நீ ஒன்றுமில்லாத நிலையில இருந்த நீ தற்கொலைக்கு போக வேண்டிய நிலையில இருந்த நீ, ஆனா கர்த்தர் உன்னை இதுவரை நடத்தி வந்த வழிகளை மறவாதே என்று சொன்னேன். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னா, தேவனை நீங்க புரிந்து கொள்ளணும். விசுவாசத்தோட நீங்க பேசுங்க. உங்கள் எலும்புகளை பார்த்து பேசுங்க, உங்க நரம்புகளை பார்த்து பேசுங்க, உங்க வாழ்க்கையை பார்த்து பேசுங்க. மோசே கண்மலையை பார்த்து பேசினான், தண்ணி புறப்பட்டது. மோசே அடித்தான், அப்பொழுதும் தண்ணி வந்தது. ஆனால் அது அவனுக்கு பாதகமாய் மாறிவிட்டது. நாம் அடிக்க அல்ல, நாம் பேச. ஆகவேதான் சங்கீதக்காரன், நான் விசுவாசித்தேன் ஆகவே பேசுகிறேன், அதை பவுலன் எடுத்து சொல்லுகிறான். உங்க விசுவாசம் பேச்சில் இருக்கிறது, அது பலமாய் வெளிப்படும். நாம் அப்படி செய்கிறது இல்லை. நமக்கு விசுவாசித்து அறிக்கை, ஜெனோவா தேசத்துல எல்லாமே பஞ்சம் பிறப்பு, அது நல்லது, உண்மைதான், நீங்கள் உண்மையா. ஆனா நீங்க அதை பேசிட்டு அதோட நிறுத்தக்கூடாது. ஆனாலும் கர்த்தர் ஆபத்து காலத்திலும் பஞ்ச காலத்திலும் நீ வெட்கமடைவதில்லை என்று சொன்ன தேவன் என்னோடு இருக்கிறார். நான் அதை காண ஆனால் விசுவாசிப்பேன். அதற்கு எதிராக நான் பேசுகிறேன். தேவரின் சூழ்நிலையை திறப்பி தான் ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். பின்பு வசனத்தை காண்பித்து உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். இதை நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லணும். நீங்க பார்ப்பீங்க உங்க வாழ்க்கையில காரியங்கள் திறக்கப்படுது. நம்ம அதை சொல்றதும் இல்லை, நாம் அப்படியே விட்டுட்டோம். சபை எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கு தன்னுடைய காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கப்படியாது. அவனுடைய பாரம் மாறிவிட்டது. தேவனுடைய பாரம் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தால் அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ பேதுரு சொல்லுகிற ஒரு காரியம், பேதுரு நம்ம விசுவாசத்துல சரியா போகணும் என்றால் பேதுரு சொன்ன சில வார்த்தைகளை பார்த்து அப்போஸ்தலன் விசுவாசத்துல தடுமாறி எல்லாம் வந்தவர் நமக்கு சில ஆலோசனைகளை சொல்லுகிறார். அதை நாம் பார்த்து பின்பாக 2 காரியங்களை பார்த்துட்டு தேவன் எப்படி நமக்கு திறக்கும்படி சொல்லுகிறார் என்பதை பார்த்து நாம் விசுவாசத்திலே அறிக்கை செய்து தேவனிடத்திலிருந்து யாவையும் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாரா. ஆகவே 1 பேதுரு 3வது அதிகாரம். வாழ்க்கை ஆண்டவரோடு இருக்கணும் என்றால் நீங்க எப்படி இருக்கணும், அப்பதான் உங்களோட விசுவாசத்துக்கு அடையாளம். ஏன்னா நம்ம டக்கண்டு மாறி செயல்படுறவர்கள். ஏன்னா விசுவாசம் இல்லை, நம்ம விசுவாசிக்கிறது மனுஷன், நம்ம விசுவாசிக்கிற சூழ்நிலையை நம்ம பார்க்கிறதுனால ஆண்டவர் சொன்னார் என்னை பார்த்துவான், அதுதான் நமக்கு வேண்டும், அதுதான் நம்மை நிலைநிறுத்தும். இப்போ 9வது வசனத்தில் இருந்து 1 பேதுரு 9ல இருந்து அப்படி வாசிங்க, 15 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை வாசிங்க. தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். விசுவாச அறிக்கை எப்பொழுதும் ஆசீர்வாதமாய் வரணும். என்ற தேவன் நம்மை அப்படித்தான் ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் தீமைக்கு தீமை பேசுகிறவர்கள், தீமைக்கு தீமை செய்ய நம் நாவை வாயை திறக்கிறவர்கள். ஆனால் அப்படி அல்ல, அது உன் விசுவாசம் குறைவுள்ளது. உன் விசுவாசத்துக்கு அது தூய்மை இல்லாத செம்மை இல்லாதபடி அது வேண்டாம். நீ ஆசீர்வதித்து பேசு. வாசிங்க. ஜீவனை விரும்பி நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானம்
ஆமென். என்ன சமாதானத்தை கொண்டு வரும், என்ன நமக்கு நன்மையை கொண்டு, கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசம், மனிதன் மேல வைக்கிற விசுவாசம் நமக்கு வேண்டாத காரியங்கள், வேண்டாத கிரியைகளுக்கு நேராய் நடத்திவிடும். நாம் கர்த்தர் மேல, அதான் கர்த்தருக்குள்ள பவுல் சொல்ற, நீங்க வேர் கொள்ள கிறிஸ்துவுக்குள்ள உங்களுடைய வேர், அதான் விசுவாசத்தின் ஆதாரம். அந்த ஆதாரம் சரியா இல்லைண்டா, அதுதான் இயேசு கண்மலையில விட்ட கட்ட, அதான் ஆதாரம், விசுவாசம் என்கிற ஆதாரம். அதுல நம்ம கட்டப்படணும். இல்லைன்னு சொன்னா நாம் தோற்று போவோம். தொடர்ந்து வாசிக்க, ஜீவன் இல்லாம போய். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு நாம் வாழணும் என்று சொன்னார். நாம் ஆண்டவர் என்ன சொன்னார் மோசே இடத்துல, என் நாமத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டிய நீ மோசே, நீ என்ன பேசிட்டு வந்தா? அப்போ நம்ம விசுவாசத்தை பேசும் பொழுதுதான் தேவனுடைய நாமத்தை நாம் பரிசுத்தப்படுத்தி அறிக்கை செய்கிறவர்கள். விசுவாசத்தோடு நாம் நடக்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும் இது தேவனால் நமக்கு அனுமதிக்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொள்ளுகிற தாவீதை போல நீதிமான் குட்டினா குட்டட்டும் என்று சொல்லுகிற அந்த இருதயம் வரணும் என்றால் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அப்பதான் நம்ம சாந்தத்தோடு, நம்ம கோபம் வந்துட்டு சொன்னா நமக்கு சபையை மறந்துடுவோம், நம்ம நிக்கிற சூழ்நிலையை மறந்துடுவோம், நம்முடைய காரியங்களை மறந்துடுவோம். இன்றைக்கு அநேகமா தேவ பிள்ளைகள், தேவ ஊழியர்கள் என்று நம்முடைய தேசம் பார்க்கிற தேசத்துல சபையில் நடக்கிற கூத்து நீங்க அடித்து பாருங்க. ஃபேக் பாஸ்டர்ஸ் என்று என்னென்ன கூத்தெல்லாம் இன்டர்நெட்ல போட்டு வைத்திருக்கிறாங்க. அப்போ நீங்க விசுவாசத்துக்கு அழைக்கப்பட்ட சந்ததி. பேதுரு விசுவாசத்தை மறுதளித்தவன் தான். ஆனா பின்னால் அவன் எழுதி வைத்த ஜீவனை விரும்புகிற விசுவாசம் உங்களை ஜீவனுக்குள்ள நடத்தும். விசுவாசம் உங்களை அன்புல நிலைத்திருக்க பண்ணும். விசுவாசம் உங்களை தைரியம் கொள்ள பண்ணும். விசுவாசம் உங்களை பரிசுத்த தூய்மை பாதையில நடத்தும். விசுவாசம் உங்களை ஞானமாய் வெளிப்படும். விசுவாசம் உங்களுக்குள்ள சத்தியம் என்கிற வார்த்தையாய் வெளிப்படும். நம்ம விசுவாச வாழ்வை நம்ம வேறு விதமா பார்த்துட்டோம். பாருங்க, அண்ணாண்ட வாயிலிருந்து வந்ததெல்லாம் ஞானம் நிறைந்த வார்த்தைகள், தூய்மையான வார்த்தைகள், நம்மை தெளிவிக்கிற வார்த்தைகள், நம்மை அசைக்கிற வார்த்தைகள், நம்மை சந்தோஷிப்பிக்கிற வார்த்தைகள். இத்தனை காலையில் ஆர்வியாக காண்பித்து கொடுத்தார். ஒரு மகளுடைய விசுவாசத்தின் நிமித்தம், அவளுக்கு தேவன் செய்த நன்மை நிமித்தம் அவள் எப்படி தன்னை நிலைநிறுத்தி, எப்படி அவர் வாழ்ந்து அதை நிறைவேற்றி முடித்த ஒரு மகன் என்று சபை அப்படித்தான் வாழ்ந்து முடிக்கணும். அது நீங்க பாருங்க, பவுல் அப்படித்தான் வாழ்ந்து முடித்தார், பேதுரு அப்படித்தான் வாழ்ந்து முடித்தார். கொண்டு போனாங்க, அவர் மறுதளிக்கலையே கிறிஸ்துவ. ஏன்னா விசுவாசத்துல ஆழமாய் அவர் தெரியும், தீமைக்கு நான் தீமை செய்வது இல்லை, நான் ஜீவனை விரும்புகிறேன், என் ஜீவன் கிறிஸ்து, என் ஜீவனோடு நான் இணையணும், நான் என் நாவை கபடுக்கு நான் திறக்க மாட்டேன், நான் கிறிஸ்துவை சபித்தது உண்டுதான், நான் கிறிஸ்துவை பேசினது உண்டுதான், ஆனால் இப்பொழுது உணர்கிறேன். அவன் சொல்லுகிறார், பிள்ளைகளை அந்த விசுவாசத்தின் நீதியை நீங்க தேடுங்க, அந்த விசுவாசத்துக்குரிய பரிசுத்தத்தோடு வாழுங்க. அந்த விசுவாசம் எல்லாத்திலும் விசுவாசம் இருந்த ஒரு மனிதனுக்குள்ளே எப்போதும் சாந்தம். கிறிஸ்து அப்படிப்பட்டவர், கிறிஸ்து அப்படிப்பட்ட. ஆகவேதான் எபிரேயர் 2:12 எடுத்து வாசிங்க. நமக்கு தெரிந்தது, ஆனாலும் நாம் பார்க்கணும் நம்முடைய விசுவாசத்துக்குரியவருடைய காரியத்தை. ஆகையால் மிருகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றை நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். ஆமென். தேவனது சாட்சிகள், அதான் அவருடைய அந்த உயிர்ப்பிக்கிறது, நம்ம அவருடைய சாட்சி நமக்கு முன்பாய் நிறுத்தி இருக்கிறார். அந்த சாட்சிகளை பார்க்கணும். நீங்க பாரமான உலகத்து பாரங்கள், உலகத்துக்கு அவரே சொல்லிட்டா எல்லாரும் என்னிடத்துல வந்து இறக்கி வச்சிருங்க, நான் முகத்தை கொடுப்பேன், அதை பிடிச்சு கொள்ளுங்க, அது உங்களை ஒரு நாளும் அசைக்க விடாது. அதுதான் தாவீது சொல்றார், நான் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே, என் ஆத்துமா உம்மை நம்பி இருக்குது, நீர் என் கேடகம், என் மகிமை,
என் சூரியன், நீர் எனக்கு நன்மையை வழங்காது இருக்க மாட்டேன். இதுதான் அறிக்கை. அவங்க சொல்ற என்ன இல்லாம போனாலும் என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ள நான் சந்தோஷமாயிருப்பேன், அதுதான் என் பலம். இன்றைக்கு இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கான நமக்குள்ள விசுவாச வாழ்வு இல்லையே. நம்மை பாரம் அழுத்துகிறது, நமக்கு வருகிற எல்லாம் சுற்றி நம்ம இருக்கிற பாவங்களோடு நாம் இணைந்து போகிறோம். நம்மை விசுவாசம் எதை செய்ய சொல்றதை நாம் விட்டுட்டோம். பொறுமையோடு ஓடுங்க. இன்றைக்கு இந்த காரியம் நெருக்கினா தேவன் சொன்னார், இதை முதலாவது பொறுமையா இருக்கிற. அடுத்தது அதான் தாவீது சொல்ற, ஆண்டவரே உம்மால நான் ஒரு சேனைக்குள்ள பாய்ந்துவிட, ஆண்டவரே பாய்ந்து மதங்களை எல்லாம் தாண்டுவேன், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேன், என் வழிகளை எல்லாம் அகலமாக்குவேன். அவனால்தான் சொல்ல முடியும், தேவனே வசனம் புடமிடப்பட்டது, அதை நம்பினேன், அதை விசுவாசித்தேன், அதை நான் கேடமாய் பற்றி கொண்டேன். ஆகவேதான் சொல்லுகிறேன், ஆத்துமா உம்மை நம்பி இருக்கு. நாம் சொல்லுகிறவர்கள் மாத்திரம். அங்கால ஜெப அறையை விட்டு வந்த உடனே நமக்கு விசுவாசத்துக்கு டெஸ்ட். அப்போ நாம் என்னத்தை பேசுகிறோம்? முதல்ல நீங்க ஒன்றை தெரிஞ்சுக்கொள்ளணும். உங்களோட விசுவாசத்துக்கு ஆதாரம் முதலாவது உங்களோட ஜெப வாழ்ல இருந்து தொடங்குது, பின்பாய் உங்களோட குடும்பத்தில இருந்து தொடங்குது, பின்பாய் நீங்க வெளியில வேலை ஸ்தலங்கள உங்களோட டெலிபோன் இதுல தான் இருக்குது. நாம் கிறிஸ்துவை மறுதலிக்க பிறந்தவர்கள் அல்ல, கிறிஸ்துவை அறிக்கை செய்ய பிறந்தவர்கள். ஜீவனுள்ள கர்த்தரை நாம் தான் அவருக்கு ஜீவனுள்ள சாட்சிகள் அறிக்கை செய்யணும். சத்தவர்கள் வெளியில இருக்காங்க, மரித்தவர்கள் அறிக்கை செய்ய மாட்டாங்க. ஆனா அவர்கள் இயேசு இயேசு என்று சொல்வார்கள். நாம் அறிக்கை செய்ய, நம்ம வாழ்ந்து காண்பிக்கணும். அதுதான் விசுவாசம். நம்முடைய வீட்டுக்குள்ள அந்த வாழ்க்கை இருக்குதா? என்னுடைய தனி வாழ்வில் அந்த வாழ்க்கை இருக்குதா? என் ஜெபத்தில் அந்த அறிக்கை இருக்குதா? பேசணும். ஒவ்வொரு நாளும் பேச, ஆண்டவரே என் இருதயத்தை பார்த்து பேசுகிறேன், என் எலும்புகளை பார்த்து பேசுகிறேன், என் நரம்புகளை பார்த்து பேசுகிறேன். இதை உருவாக்கினவர் நீர், உருவேற்படுத்தினவர் நீர். அதிசயமாய் ஒளிப்பிடத்தில் நீ தாயின் கனவில் உருவாக்கின உம்மாலே எல்லாம் கூடும். நீர் என் மருத்துவர், நீர் என் பரிகாரி. எனக்கு வேறு மருத்துவரும் வேறு பரிகாரியும் தேவையில்லை. என்னிடத்தை இல்லைண்டா நான் போகலாம், ஆனா நீர் இருக்கிறீர். ஆகவே இதயம் உயிர்ப்பிக்கப்பட்டது, என் நரம்புகள் இரத்த குழாய்கள் உயிர்ப்பிக்கப்பட்டது, என் மனைவி என் மகன் உயிர்ப்பிக்கப்பட்டவர். டெய்லி சொன்னேன். ஒவ்வொரு நாளும் ஒரு அறிக்கை, காலையில் இந்த அறிக்கை இருக்கணும். காலை நான் வெளிப்பட போயிருந்து முதலாவது நன்றி ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அறிக்கை பண்ணுங்க. பேசுங்க உங்க அப்பாவோட. அப்பா புள்ள உறவு மிக முக்கியம். அதுதான் தேவன் அதிகாலையில தேடி போனார். நீங்க பாருங்க, இரவுல தாவீது எப்பொழுதும் கூட்டமா இருக்கிறதே இல்லையா? அவன் தனியில போயிருப்பான். என்ன தேவனோட பேச, தேவனை பாடி துதிக்கணும். தம்புரா அவசர மகனை விழித்திருந்துமை துதிக்கும் ஆண்டவர். என்ன அவ்வளவு விசுவாசம், அவ்வளவு விசுவாசம். நமக்கு அதை காட்டிலும் மேன்மையான ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் விசுவாசிக்கிறது குறைவுள்ளவர்களாய் மாறிவிடும். ஆகவேதான் ஆண்டவருக்கு அது பெரிய பாரம், ஒரு பெரிய கவலை. என்னை பார்த்து பொறுமையோடு ஓடிவாங்க என் பிள்ளையை நான் அழைக்கிறேன். ஆனா அவன் தன் பாவத்தால் நெருக்கப்பட்டு இழுப்புட்டு போகிறான். தன்னுடைய பாவத்தின் நிமித்தம், தன்னுடைய பேச்சுகளால் மற்றவர்களுக்கு நாம் பேசும்பொழுது நல்லா இருக்குது. தேவன் நம்மை அதை கொண்டே டெஸ்ட் பண்ணுவான். அப்போ நாம் ஓடி போயிடும். அப்போ அந்த இடத்துல ஒரு சாட்சியாய் ஒரு மனிதனை தேவன் நிப்பாட்டி காண்பித்தான். நீங்க ஏன் அதை பார்க்கறது இல்லை? நம்ம அங்கே தவறுகிறோம். அதான் சொல்றேன், சாட்சிகளை நோக்கி பார். கிளி கிளி என்று கிழித்தால் இவன் அசையாம ஒரு வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட சபிக்காம கல்லு மாதிரி நிற்கிறானே, ஆசீர்வதித்து அனுப்புகிறானே என்று சொன்னா நீங்க அதை பார்க்க. நமக்கு எதிராக ஒரு இது வந்து சொன்னா நம்ம அதோட சபையும் இல்லை, நமக்கு ஆண்டவரும் தேவையில்லை. சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள் என்று வேதம் சொல்லுதே. அப்போ விசுவாசித்தா, ஆண்டவரே என்ன வந்தாலும் நிந்தைகள் பாடு. அந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் அடிக்கப்பட்ட மாதிரி இந்த நாட்கள் அடிக்கப்பட்ட குறைவு. உங்களுக்கு தேவன் ஒரு இடத்தை ஸ்தலத்தை தந்து ஆராதிக்க அழகாய் திறந்து தந்திருக்கிறான். அதுக்கு நம்ம மூடு விழா வைக்கிறதுக்கு சத்துரு நம்மை தான் பயன்படுது. நமக்கு விசுவாசம் குறைவு. விசுவாசிக்கு அண்ணாத மாதிரி கொடுப்போம். அண்ணால் ஒன்றுதான், கேட்டு பெற்றது ஒன்றுதான், ஆசையா பெற்று அப்படியே கொடுத்துட்டான். தாவீது சொல்ற, ஆண்டவரே உம்மிடத்தில் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு உமக்கே நான் தந்துட்டேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டான். வச்சது
ஆலயத்தை கட்டுறதுக்கு தான். சாலமோனுக்கு சொன்னா, நீ ஒன்றை நடந்து, நீ ஞானமாய் நடந்து வழிகளை அவருடைய கற்பனையை கைக்கொள், அப்போது நீ பிழைப்பாய் சாலமோனே. அதான் சங்கீதத்தை சொல்ற உன்னதமானவரின் மறைவில அநேக சங்கீதங்கள் தாவீதால் எழுதப்பட்டு அங்கே ஒவ்வொரு ராக தலைவனுக்கு கொடுக்கப்படுது, நாலாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு அநேக சங்கீதங்கள். சில சங்கீதங்கள் தாவீதுடைய பேரிலாட்டிலும் நீங்க தெரிந்து கொள்ளுங்க. அந்த எழுதப்பட்ட அந்த அறிக்கைகள் விசுவாசிகளை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும். அப்போ நாம் அதுக்குள்ள இருக்கணும். நம்ம கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம். கிறிஸ்து இப்ப எப்படி சொல்ல முடியும்? இப்போ இந்த நாட்களில் வாழ்கிற ஆபிரகாமுடைய தேவன் நான் என்று சொல்ல முடியுமோ? இல்ல இந்த நாட்களில் வாழ்கிற அன்னாளுடைய தேவன் நான் என்று சொல்ல முடியுமோ? இல்ல இந்த நாட்களில் வாழ்கிற ஏனோக்கின் தேவன் நான் என்று சொல்ல முடியும்? அப்படி செய்ய பண்ணணும் கர்த்தர். என்ன சொன்ன, பரலோகத்துல என் பிதாவுக்கு முன்பாக தூதருக்கு முன்னாடி நான் உங்களை அறிக்கை, நீங்க இங்க இருந்து விசுவாசம் சொல்ல 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 பரலோகம் செயல்படும். பரலோகம் செயல்படும். நமக்கு விசுவாசம் எங்க தேவை? பரலோகத்திலையா? எடுங்க 1 யோவான் 5:4 நமக்கு தெரிந்த வார்த்தை தான். அன்பின் சீசனை கொண்டு தேவன் எழுதி வைக்கிறார். ஐந்து நாளை வாசிங்க. 329 பக்கம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எதை ஜெயிக்கணும்? நாம் எதை ஜெயிக்க நாம் இந்த பூமியில தேவன் வைத்திருக்கிறார்? உலகத்தை ஜெயிக்க. நீங்க உலகத்தை ஜெயித்தாதான் நீங்க பரலோகத்துக்குள்ள என்ட்ரி. உலகத்தை நீங்க ஜெயிக்கணும். ஏண்டா அதுக்குத்தான் விசுவாசம். அதைத்தான் கேடகம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உலகத்துல உங்களுக்கு பாடுகள், உலகத்துல. அப்போ நீங்க தேவனால பிறந்திருக்கிறீங்க. மனுஷ சித்தத்தின்படி அல்ல. அதை யோவானை எழுதி வைக்கிறார் 1ஆம் அதிகாரத்துல, அது சுவிசேஷ பகுதியில். அப்போ நான் நீங்கள் அப்படி பிறக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குரியவர்களாய் மாறி தேவ பிள்ளைகள், தேவனுக்குரிய ராஜாக்கள், ஆசாரியர்கள், லேவியர்கள் மார்பு தட்டுகிறவர்களாய் இருந்தாலும் நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கலையே. நம்முடைய விசுவாசம் நம்முடைய குடும்பத்தை ஜெயிக்க பண்ணலையே. நம்முடைய விசுவாசம் தேவனுக்கு முன்பாக குறைவாக இருக்குதே. அதுக்குள்ள இருந்து எதுவுமே வெளிப்பட இல்லையே. தேவன் எதிர்பார்க்கிற ஒன்றுமே இல்லை. அப்போ நான் எப்படி சொல்லலாம் நான் விசுவாசம்? பாருங்க, பவுல் எல்லாம் வாழ்ந்து காட்டினவர். ஆகவே நான் சொன்னேன், இதை நான் ஜெயித்தேன். நல்ல ஓட்ட விசுவாசத்தை போராடி. அப்போ அதுக்கு நீங்க நம்ம போராட வந்தா நம்ம உடனே ஓடி போய் ஆகாமை போல நம்மை மறைத்து தேவ சமூகத்தை விட்டு ஒளிகிறவர். அப்போ நம்முடைய விசுவாசம் எங்க விட்டாலும், தாவீதை போல வனாந்தரத்தில் விட்டாலும், அரணில கொண்டை மறைத்தாலும், அங்கே சவுல் சூழ வந்திருக்கிறான். இப்ப போது அப்போ சங்கீதம் அவனை சொல்றான், ஆண்டவரே உயிரை கையில பிடிச்சிட்டு நான் உங்களுடைய பிரமாணங்களை கை கொள்கிறேன். ஆச்சரியமான வார்த்தை. நீங்க எடுத்து வாசிப்பாங்க 130ஆம் சங்கீதத்தில் இருக்கு. நான் பரதேசியா இங்க தங்குற இந்த பூமியில் ஆண்டவரே உங்களுடைய பிரமாணங்கள், உங்களுடைய விசுவாச பிரமாணங்கள் தான் என் சாட்சி, என் கீதம், என் சங்கீதம், என் ஞானம் எல்லாமே அதுதான். நம்முடைய விசுவாசம் அசைக்கணும். உலகத்தை ஜெயிக்கணும். நமக்கு நம்முடைய தாய் தகப்பனை ஜெயிக்க முடியலையே. நமக்கு நம்முடைய சொந்தங்களை ஜெயிக்க முடியலையே. நமக்கு யாரையும் ஜெயிக்க முடியலையே. கர்த்தருக்காக நம்முடைய விசுவாசம், நம் விசுவாசத்துல பெரிட்டா பரலோகம் நமக்கு திறந்து கொடுக்கும். அதை நம்ம விட்டுட்டோம். பரலோகத்தை அசைக்க பண்ணுகிற விசுவாசம். அந்த அத்தனை லட்சம் ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு ஸ்திரீயுடைய தொடுகையை உணர்ந்த கர்த்தர், அத்தனை திரளான சத்தத்தின் மத்தியிலும் பர்த்தலோமு என்கிற குரலின் சத்தத்தை கேட்ட கர்த்தர், என்னையும் உங்களையும் காண்கிற கர்த்தர், நாம் யாருக்கு மறைவாய் இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் அவருக்கு அவருடைய ஆவிக்கு நாங்கள் மறைவானவர்கள் அல்ல என்ற உணர்வுதான் விசுவாசத்தை ஆமை பலப்படுகிறது. நாம் சூழ்நிலை வந்து தண்ணி நிற்கிறோமே, ஐயோ மூழ்கிடுவோமோ, இது சரி வருமா, இப்படி நடக்குமா, அப்படி ஆகுமா, நாளைக்கு என்ன நடக்கும், ஐயோ நான் இந்த துமாந்தா போட்டுட்டேன், இது சரி வருமா, சரி வராதா, ஐயோ சட்டம் இப்படி பிறக்குது. அப்படி மொர்தெகாய் நினைக்கவே இல்லை. சொன்னா போய் உபவாசம் பண்ணிட்டு போய் ராஜா சொல்ல, அதான் விசுவாசம். எஸ்தர் போனா அந்த விசுவாசம் சொன்னா என்ன வந்தாலும் போறோம். அப்படி நாம் போகணும், அப்படி நாம் நிக்கணும். கர்த்தர் இருக்கா, நாம தேவன் எங்க வைத்த அந்த இடத்துல நாம தான் நிக்கணும். நம்ம தான் மலையை பார்த்து பேசணும். அவரை சொன்னார் அது பேர்த்து போகும்.
என்ன பிரச்சனை? பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம்? என் புள்ள பேசினான், பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவியினாலே ஆகும். பேசுங்க கர்ப்பங்களை பார்த்து, பேசுங்க உங்க சரீரத்தை பார்த்து, பேசுங்க உங்க குடும்பத்தை பார்த்து, பேசுங்க உங்க பிள்ளையோட வாழ்க்கைக்காக, உங்க வாழ்க்கைக்காக, உங்க ஊழியத்துக்காக, எல்லாத்துக்காக, உங்க பொருளாதாரத்துக்காக நீங்க பேசுங்க. எதை கொண்டு நீங்க பேசணும் அதையும் காண்பித்து கொடுக்கிறேன். பரலோகம் திறந்து கிரியை செய்யும். எடுங்க என்னோட திருப்பதி மத்தேயு 6 நல்லவர். நாம் இதை விட்டுட்டோம், தேவன் நமக்கு வைத்ததை விட்டுட்டோம். அதுதான் எல்லாத்துக்கும் காரணம். 18 வாசிங்க. 28 உலகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். உலகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து 19 வாசிங்க. உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். எப்படி ஒருமனப்பட முடியும்? ஜெபத்துக்கு எதை கலைக்கிறது? வாங்க, விசுவாசத்தை கொண்டு வாங்க. நம்ம ஒருமித்து ஜெபிப்போம், சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவோம். அது இன்பம், அது ஜீவன், அதிலே தேவன் அசைவான். ஒவ்வொரு நாளும் சொல்லணும், காலையிலும் சொல்லணும், ஆண்டவரே, லார்ட் கதவை திறவுங்க, இயேசுவே கதவை திறந்து தாங்க. 3 தரம் நீங்க அறிக்கப்படுகிறார். 3 அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது, அவருடைய ஆவியை வெளிப்படுத்துகிறது. நீங்க சொல்லணும், காலையிலும் சொல்லணும், ஆண்டவரே எனக்கு என்ன காரியம், நீங்க என்ன காரியம் நீங்க சொல்லணும், திறங்கப்பா. நீங்க சொல்லி நீங்க அவ்வளவுதான், நீங்க பூட்டி கட்டி கொண்டு நீங்க திறந்து விட்டீங்கன்னா தான் நீங்க சொல்லணும், திறவுங்க அப்பா, திறவுங்க இயேசுவே, திறவுங்க ஆவியானவர். நீங்க சொல்லி பாருங்க, சொல்லிட்டு எந்த காரியத்தை நீங்க போடலாம், அது எப்படிப்பட்ட காரியம் வேண்டாம், நீங்க வசனத்தை சொல்லி அதுல உங்க விசுவாசத்தை வைத்துட்டு நடந்து பாருங்க. கர்த்தரே சொல்லிட்டாங்க, மனிதனுடைய வார்த்தை அல்ல. இதுக்கு வேண்டியது விசுவாசம், இதுக்கு வேண்டியது கர்த்தருடைய வேதத்தில் இருக்கிற விசுவாச வாழ்வு. இது இருந்துட்டா நம்முடைய வாழ்க்கையெல்லாம் மாறி சபை அநேகத்தை திறந்துடும், சபை தேசத்தை திறந்துடும், சபை பெரிதா பல காரியங்கள் இதெல்லாம் இன்னைக்கு விட்டுட்டாங்க. அது வேற காரியங்களுக்கு வேற விதமா சும்மா சொல்ல இல்லவே இல்லை. ஆண்டவர் சொன்ன வேண்டிக் கொள்கிற காரியம் நீ என்னிடத்துல வேண்டி, அதுக்கு உன் இருதயம் ஆயத்தப்படும். ஒருவர் எப்பொழுதும் இணைந்து இருக்கிறார், அதான் ஆவியானவர். பிதா சார்பிலே, குமாரன் சார்பிலே உங்களுக்கு எப்பொழுதும் ஆயத்தமாய் கொடுக்கப்பட்ட ஆவியானவர் உன்னோடு இருந்தால் உனக்கு யாரும் தேவையில்லை. ஜெபாரையில் இருந்து நீ திற, உன்னுடைய பிள்ளையிட வாழ்க்கைக்காய் திற, உன் மனைவி, உன் குடும்பத்துக்காய், அவருடைய சரீரத்துக்காய், உன் ஊழியத்துக்காய் என்ன பார்த்து சொல்லு. அதான் சொன்ன, தட்டுங்கள் திறக்கப்படும். அவர் அடைக்கிற கர்த்தர் அல்ல, நாம் அடைக்கிறோம் வழிகளை, நாம் நம்முடைய வழிகளை குறுகி போக பண்ணுகிறோம். ஆனா சங்கீதக்காரனுக்கு ஒன்று தெரியும், என்ன வந்தாலும் ஆண்டவரே எனக்கு தெரியும் நீ திறப்ப. தேவன் வழிகளை திறந்தான், அவன் எல்லாத்திலும் ஜெயித்தான். அவனை மாதிரி ஒரு யுத்த மனுஷன் இருந்திருக்கவே முடியாது. தாவீது அப்படிப்பட்ட யுத்தங்களை மேற்கொண்டு ஜெயித்த ஒரு ராஜா, ஒரு தோல்வி தானே அவனுக்கு இல்லை. அதுதான் ஆண்டவர் சொல்ற, நீ தோற்க பிறந்தவன் அல்ல, நீ ஜெயிக்க பிறந்தவன். நீ திறக்கணும் மகனே, நீ சொல்லிட்டா நான் திறப்பேன். பரலோகம் உடனே ஆக்டிவ் ஆகி, ஆவியான உடனே ஆக்டிவ் பண்ணிடுவான். அங்கே இயேசு கிறிஸ்து உடனடியாய் நாமத்தில் நீங்க வேண்டிக் கொண்டது கொடுக்கப்படும் சொன்னவர் பிதாவோடு அமர்ந்திருக்கிறபடியினால் என் குமாரன் என்னிடத்தில் என் குமாரத்தை வேண்டுகிறான், நான் திறக்கிறேன். ஆபிரகாம் ஜெபித்தான், கர்ப்பங்கள், அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்பட்டது. விசுவாசத்தின் தகவல் நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ நம்முடைய விசுவாசம், நாம் ஆராதிக்கிறவர் ஜீவிக்கிற கர்த்தர், அவரால் கூடாதது என்று ஒன்றுமே இல்லை. பவுலும் சீலாவும் பாடி துதிச்சாங்க, சிறை கதவுகள் திறக்கப்பட்டது. பேதுரு விசுவாசத்தோடு உறங்குகிறான், சிறை கதவு திறக்கப்பட்டது. தூதன் அவனை வெளியிலே கொண்டு போகிறான். திறக்கப்பட்டது.
உங்க வாழ்க்கைகள் திறக்கப்படணுமா? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகள் திறக்கப்படணுமா? ஆவிக்குரிய வரங்கள் திறக்கப்படணுமா? உங்க குடும்பங்கள் திறந்து கர்த்தர்ட்ட சொல்லுங்க, அப்பா திறங்க, பரலோகத்துக்கு திறந்து இந்த நாளுக்கு எனக்கு இந்த காரியத்துக்கு திறந்தருளுங்கண்டா தேவன் திறப்பார். கண்மலை திறந்தது, ஜீவ தண்ணீர் புறப்பட்டது. நன்றாக விளங்கிக் கொண்டு, செங்கடல் திறந்தது, ஜனத்திரள் கூட்டம் நடந்து சென்றார். யோர்தான் வழிவிட்டு திறந்தது, ஜனங்கள் சுதந்திரத்துக்குள்ளே கடந்து போனார். எதுவும் அடைத்து போனேன். ஏன் மகனே மகனே, உயிர் தெழுந்த என்னை கொண்டாடுகிற நீயும் ஜீவனற்றவன் போல நடக்கலாமோ? ஜீவனற்ற வெளியில் இருக்கிறவர்களை போல உன் பேச்சு இருக்கலாமோ? உன் கிரியை இருக்கலாமோ? ஆண்டு சொல்ல மாற்றி போடு. நான் ஜீவிக்கிறவர், நான் திறக்கிறவர், நான் கர்ப்பங்களை திறக்கிறவர், அடைக்கிறவர் அல்ல. நான் வழிகளை திறக்கிற அவாந்திர வழியிலும் வழிகளை உண்டாக்குகிற கர்த்தர், அடைக்கிறவர் அல்ல. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. இந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். இந்த விசுவாசத்தை நாம் அனுதினம் அறிக்கை செய்ய. நமக்கு சூழ்நிலை பெருசே இல்லை. நம்மை குறித்தே அதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. டாக்டர்ஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும், பல காரியங்கள் அது சரி, கவலையப்படாதீங்க. நீங்க நீதியால் கர்த்தரின் வார்த்தையின்படி சகலத்தை நடப்பித்தால் தேவன் திறப்பார். தேவன் திறந்தால் அதை ஒருவனும் அடைக்க முடியும். அதைத்தான் வாக்கு பண்ணி இருக்கிறார் நமக்கு. இதோ உனக்கு முன்பாய் திறந்த வாசல். அப்போ அந்த வாசல் திறக்கப்பட்டதா இருக்க அனுதினமும் திறவுங்க. தான் வார்த்தை போட்டு திறவுங்க. ஆண்டவரே, அடைக்கப்பட்ட மாதிரி இருக்க திறந்தப்பா, என் பொருளாதாரம் அடைக்கப்பட்டு இருக்க, திறந்த தகப்பனே, திறந்து தாங்க, திறந்து தாங்க. அவர் செய்கிறாரா இல்லையா என்பதை நீங்க வரும் நாட்கள்ல பார்ப்பீங்க. இந்த விசுவாசம் எனக்கு கொஞ்ச நாள் பயங்கர காரியங்களால நானும் கொஞ்சம் தடுமாறி போயிட்டேன். அப்பதான் ஆண்டவர் என்னை இருப்பாட்டி எனக்கு கற்றுக் கொடுத்தது உங்களுக்கு சொல்றேன். அப்போ என் கண் திறக்கப்பட்டுச்சு. என்னுடைய ஆத்மால இன்னைக்கு இந்த காரியங்களை தியானிச்சு இதை அறிக்கை பண்ணி நாளைக்கு சொன்னெல்லாம் தேவ சமூகத்தை அறிக்கை பண்ண. திறங்க ஆண்டவரே, திறங்க ஆண்டவர் ஆயிருக்கா திற இப்படி சொல்லி இப்படி ஜெபி ஜெபி நான் சொல்ல சொல்ல என் சரீரத்துல ஒரு புதிய பலம், ஒரு புதிய அசைவு. செப அறைக்குள்ள எனக்கு அப்படி அனலா. நான் உண்மையை சொல்லுகிறேன், கர்த்தர் சாட்சி பிள்ளைகளே, நீங்க எல்லாம் அப்படி இருக்கணும். நீங்க யாரும் தோற்று போயிடக்கூடாது. உங்க விசுவாசத்தை விட்டு விலகிடக்கூடாது. தேவனை உங்க விசுவாசம் அசைக்கணும், உங்களோட நடந்து வர பண்ணணும். விசுவாசத்தால நீங்க அவரோட இணைந்து நடக்கணும். நாம் ஆராதிக்கிற தேவன், அவருக்கு எல்லாம் கூடும் சொன்னார். மனிதனால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும். ஆகாதது ஒன்றுமில்லை. எல் ஷடாய், அபிரகாமே நான் எல் சர்வ வல்லவர், எல் ஷடாய். உத்தமனாய் நடந்து கொண்ட, விசுவாசத்தில் உத்தமனாய் அறிக்கை பண்ணு. நான் உனக்கு உயிர்ப்பித்து, உன் சர்வத்தை உயிர்ப்பித்து, சாராளின் சர்வத்தை உயிர்ப்பித்து, நான் உனக்கு பிள்ளையை கொடுக்க வல்ல. பேசுங்க, பேசுங்க. நாம் அதில் தான் தோத்து போயிட்டோம். நம்மளோட வாயில வச்சு சத்துரு இழுத்துட்டான், நம்ம வாயை வைத்து பிடுங்கிட்டான். அப்போ நம்முடைய நிலைகள் மாறணும், நம்முடைய அறிக்கைகள் மாறணும். ஒரே இதுதான், அறிக்கை தான். இதுதான் சபைக்குள்ள இருக்க வேண்டிய முக்கியமான காரியம், விசுவாசம். தேவன் எனக்காக எல்லாம் செய்து முடித்திருக்கிறார். அவர் அமர்ந்திருக்கிறார். அவர் நமக்கு திறந்தரல, எல்லாத்தையும் திறந்தரல. ஆகாருக்கு அடைக்கப்பட்ட வனாந்திரம், ஹல்லேலூயா. ஆனால் அங்கு ஒரு ஊற்று திறக்கப்பட்டது. அங்கே சிம்சோனுக்கு தாகத்தால் அடைக்கப்பட்ட கற்பாறை நிறைந்த இடத்துல அங்கு ஒரு ஊற்றை, எல்நகர் கேரி என்ற அந்த ஊற்றுக்கு பெயரை வைக்கத்தக்கதாய் அதை தேவன் துறந்தார். அதை குடித்து அவன் உயிர்ப்பிக்கப்படுகிறார். தேவன் நமக்கு திறக்கிறவர், அடைக்கிறவர் அல்ல. அப்போ நம்முடைய விசுவாசம் குறைவு. நம்முடைய பார்வை மாற்றுவோமாக தேவ சமூகத்தில் எழுந்திருந்து அவரை பாடி துதிக்கிற வேளையில் நாம் அவரை அறிக்கை பண்ண போறோம்.